ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. அதுவும் ஸ்நாக் ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிக்கும். காலிஃப்ளவர்னாலே நமக்கு மைண்டுக்கு வர்றது என்னங்க? கோபி மஞ்சூரியன் தான். ஆனால் நம்ம இன்றைக்கி அது செய்ய போகிறதில்ல. காலிஃப்ளவர் வச்சு சூப்பராக ஒரு பக்கோடா தாங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வேலையும் நிறையா கிடையாது, சட்டுன்னு முடியறது. இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். இது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னம்மா சொல்கிறேங்கிற, அப்போ செஞ்சு காட்ட போகிறது இல்லையான்னு கேட்காதீங்க. ஒரே ஒரு லாங் கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. பட் எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் கிளிப்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்குங்க, நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதோட மசாலா மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக பிட்டு அதை நான் 2 நிமிஷம் சுடு தண்ணியில் டிப் பண்ணி மட்டும் எடுத்துருங்க. மசாலா என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு கடலை மாவு, நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு தூள் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 to 4 ஸ்பூன் உண்டுனாப்லே போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா காலிஃப்ளவர் ஆல்ரெடி சுடு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அப்படி அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதுவே போதுமானது. துளி கூட தண்ணியை சேர்க்கக்கூடாது. அப்போ தான் அந்த பக்கோடா சூப்பர் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்குங்க. அப்படியே எல்லாத்தையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 30 to 40 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே அது டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், என் கையில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, வரன்னு தான் இருக்கும் என் கை கூட. அந்த தன்மை கிடையாது. ஏன்னா நான் அதில் கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ நான் எண்ணெயை ஃபஸ்ட்டு சூட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நான் போட்டு எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். மீடியம் ஃப்ளேமில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளாரே நல்லா வேகும். உங்களுக்கு அதில் தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது பஜ்ஜி மாதிரி ஆகிடும், பக்கோடா மாதிரி கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டு கிட்டத்தட்ட அப்படியே KFCயோட கிறிஸ்பினஸ் இருக்கும் பார்த்தீங்களா, மேல் லேயரில், அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க. அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாயிட்டு போடுங்க. அப்போ தான் எண்ணெய் அதிகமாக இழுக்காது, நல்லாவும் வெந்திருக்கும். எண்ணெய் சூடாகாமல் போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெயை நல்லா உறிஞ்சிரும், உள்ளேயும் வேகாது. என்னென்ன ஸ்பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நான் அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு 3 to 4 மினிட்ஸுங்க. அப்படியே நல்லா அங்கிட்டு இங்கிட்டு புரட்டி எடுங்க. ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நல்லா இருக்காது. அது கரெக்டான பதம், அப்போ எடுத்துக்கலாம் நீங்கள். இது வந்து ஈஸியான ரெசிபிங்க, பட் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். காலிஃப்ளவர் கண்டிப்பாக நீங்கள் செய்கிறீங்கன்னா இனிமேல் இந்த பக்கோடா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு சாப்பிட்ருக்கேன், எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இது கூட சாம்பார், ஈவன் புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ், மெயினாக கர்ட் ரைஸ், இது கூடலாம் அட்டகாசமான காம்பினேஷனான சைடிஷ்ஷு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இப்போது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கிட்ட வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். கரெக்டான கலர் பதம் இது. நல்லா உள்ளேயும் வெந்துருச்சு. இனி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அப்படியே எடுத்துக்க போகிறேங்க. இதே அளவுக்கு இன்னொரு குவான்டிட்டி வச்சுருக்கேன், இப்போ நான் போட்ட அளவுக்கே. அதையும் அப்படியே நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போ வெந்துட்டுருக்கு. கரெக்டாக 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதையும் நம்ம எடுத்துடலாம். என் கையை பாருங்கள், நான் 2 பேட்ச் கிட்டே போட்டுட்டு 3 பேட்ச் கிட்டே போட்டுட்டேன். என் கையில் ஒரு சொட்டு தண்ணி பதம் கிடையாது, எல்லாமே ட்ரையாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் கூட அதில் தண்ணி சேர்க்கலைங்க. நீங்கள் இந்த ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி மட்டும் சேர்க்காதீங்க.
அப்போ தான் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் காலிஃப்ளவர் வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் அதை டிப் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். தேவையில்லாமல் காலிஃப்ளவர் வந்து தண்ணியில் கொதிக்க விட வேண்டாம். அவ்வளோதான் பாருங்கள். நான் இதையும் போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெந்துருச்சு எடுத்துக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா. எப்படி இருந்துச்சுங்கிறத முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.